திருவள்ளூர் அருகே நத்தமேடு ஊராட்சியில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழை வெள்ளத்தில் கழிவுநீர் கலந்துள்ளதால் சுகாதார சீர்கேடு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் விஷ ஜந்துக்கள் நடமாட்டத்தால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றன. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த திருநென்றூர் அருகே உள்ள நத்தமேடு ஊராட்சியில் பல்வேறு சிறு மழை பெய்தா கூட அங்க குடியிருப்பு வாசிகளை வெள்ள நீர் சூழ்ந்து அங்கிருந்து வீட்டிலிருந்து வெளியேற முடியாத சூழல் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையினால் அந்த நத்தமேடு ஊராட்சியில் உள்ள அந்த பாலாஜி நகரை சுற்றி உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. இந்த வெள்ள நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் கலந்துள்ளதால் அக்கிராம மக்கள், அப்பகுதியில் வசிக்கும் கிராம மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அங்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி உட்பட எந்த கழிவுநீரும் மழை நீரும் வெளியேற்றப்படும் வடிகால் அமைப்புகள் கூட எந்தவித வசதிகளும் ஏற்படுத்தப்படாததால் அப்பகுதி மக்கள் வீட்டின் கதவை கூட திறக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு அந்த ஊராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருக்கும் வெள்ள நீரையும் அந்த கழிவுநீர் கலப்பதையும் உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு. தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கல. இங்க பாம்பு, பூச்சி, குழந்தைங்கள ஈவினிங் ஆஃப்டர் 5 வெளில கூட்டு வரவே முடியாது. ஃபுல்லா பூச்சி தான் இருக்கும். வண்டு, விஷ வண்டுகள் நிறைய இருக்கும் இங்க. ஸோ ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து செஞ்சா நல்லா இருக்கும். இந்த தண்ணி வெளியே போட்டு வழி இல்லையா? இல்ல ஜி, எடுத்து வைக்கணும். நாங்களாம் இங்க வெட்டி விட்டா போகும், இல்லைன்னா திருப்பி அடைச்சிக்கும். அந்த வழி ஃபுல்லா பாம்பு நிற்கும், அதனால அங்கேயும் போக முடியாது. ஸோ எங்களுக்கு ஆஃபீஸ் போகவும் கஷ்டம், பசங்க ஸ்கூல் போகவும் ரொம்ப கஷ்டம். இங்கே நிறைய வயசானவங்க விழுந்துருக்காங்க வழிக்கு, இந்த 2 பக்கம் விழுந்துருவாங்க. விழுந்து எவ்வளோ அடிபட்டிருக்கு. பட் எங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்கல இது வரைக்கும்.